துதிப்பது நல்லது, தேவனை துதிப்பது நல்லது. வெளிச்சத்தின் பிள்ளையாக ரெண்டு கைட்டியும், நான் இந்த கையில் மைக் வச்சிருக்கலாம், அதான் நான் அப்படி செய்யலை. சரி, நீ ரெண்டு கைட்டின்னு சொல்லணும்னே. தேவனை துதிப்பது நல்லது, தேவனை துதிப்பது நல்லது, தேவனை துதிப்பது நல்லது. வெளிச்சத்தின் பிள்ளையாக நட 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 வெளிச்சத்தில், நட 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 வெளிச்சத்தில், நட 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 வெளிச்சத்தில். வெளிச்சத்தின் பிள்ளையாக தேவனை நேசிப்பது நல்லது, தேவனை நேசிப்பது நல்லது, தேவனை நேசிப்பது நல்லது. வெளிச்சத்தின் பிள்ளையாக ஓடு 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 வெளிச்சத்தில், ஓடு 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 வெளிச்சத்தில், ஓடு 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 வெளிச்சத்தில். வெளிச்சத்தின் பிள்ளையாக தேவனை சேவிப்பது நல்லது, வெளிச்சத்தின் பிள்ளையாக தேடு 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 வெளிச்சத்தில், தேடு 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 வெளிச்சத்தில், தேடு 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 வெளிச்சத்தில். வெளிச்சத்தின் பிள்ளையாக. ஹல்லேலூயா, வெரி குட், சூப்பராக பாடிட்டீங்களே. இப்போ நான் ஆக்ஷன் பண்ண மாட்டேன், நீ தான் ஆக்ஷன் பண்ணணும், சரியா? நீ பாடிக்கிட்டே ஆக்ஷன் பண்ணணும், ஓகேவா? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. தேவனை துதிப்பது நல்லது, நட 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 வெளிச்சத்தில், தேவனை நேசிப்பது நல்லது, ஓடு 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 வெளிச்சத்தில், தேவனை சேவிப்பது நல்லது, வெளிச்சத்தின் பிள்ளையாக தேடு 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 தேடு. வெளிச்சத்தின் பிள்ளையாக. ஹல்லேலூயா, வெரி குட். கிளாப் பண்ணிடலாமா? வெரி குட், சூப்பர். உட்காந்துக்கோ. இன்னொரு பாட்டு, ஓகேவா? இந்த பாட்டு எல்லாரும் பார்க்காமே பாடிட்டீங்களே. சே, உங்களுக்கு ஆண்டவர் எவ்வளோ ஞானம் கொடுத்துருக்குறாரு. நீங்கள் எல்லாம் அப்போ நல்ல பிரைட் சில்ட்ரன். வெரி குட், தேங்க்யூ காட் சொல்லிடு. வெரி குட். அடுத்த சாங்ண்ணே. இந்த உலகம் பெருசா சிறுசா? குட்டியா, ரொம்ப பெருசா? ரொம்ப பெருசா, அதை விட பெருசா? கடவுளோட பெருசு எதுவுமே இல்லை. உலகம் எவ்வளோ பெருசு இருக்கும்? ரொம்ப பெருசு. என்ன, இந்த உலகத்தை பற்றி தான் இப்போ ஒரு பாட்டு பாட போகிறோம், சரியா? இத்தனை பெரிய உலகம், இதனை படைத்திட்டது யார்? இத்தனை பெரிய உலகம், இதனை படைத்திட்டது யார்? இயற்கையாக முடியுமா? இயற்கையாக முடியுமா? இயற்கையாக முடியுமா? இந்த படைப்பு இயற்கையாக முடியுமா? இயற்கையாக முடியுமா? இயற்கையாக முடியுமா? இந்த படைப்பு சூரியன் சூரியன், சந்திரன் சந்திரன், நட்சத்திரம் நட்சத்திரம், எத்தனை ஆச்சரியம்! சூரியன் சூரியன், சந்திரன் சந்திரன், நட்சத்திரம் நட்சத்திரம், எத்தனை ஆச்சரியம்! ஓகே, பாட்டு நல்லா இருக்கா? அவ்வளோதான். படிலாமா? எத்தனை ஆச்சரியம் சொல்லும்போது இப்படி கை தட்டி இப்படி சொல்லணும். ஓகே, அப்படி பண்ண பார்க்கலாம். ஐ, நல்ல சவுண்டா. வெரி நைஸ். பண்ணலாமா திரும்ப? ஃப்ரம் த பிகினிங். ஓகே. இத்தனை பெரிய உலகம்,
இதனை படைத்திட்டது யார்? இத்தனை பெரிய உலகம் இதனை படைத்திட்டது யார்? இயற்கையாக முடியுமா? இயற்கையாக முடியுமா? இயற்கையாக முடியுமா இந்த படைப்பு? இயற்கையாக முடியுமா? இயற்கையாக முடியுமா? இயற்கையாக முடியுமா இந்த படைப்பு? சூரியன் சூரியன், சந்திரன் சந்திரன், நட்சத்திரம் நட்சத்திரம், எத்தனை ஆச்சரியம்! சூரியன் சூரியன், சந்திரன் சந்திரன், நட்சத்திரம் நட்சத்திரம், எத்தனை ஆச்சரியம்! வெரி குட், கிளாப். சூப்பர். இப்போ நான் பாட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவேன், நீ தான் பாடணும். ரைட்? ரெடி, ஸ்டார்ட். உட்காந்துட்டு முதல்ல, அப்புறம் எந்திரிச்சிட்டு. ஓகேவா? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. இத்தனை பெரிய உலகம் இதனை படைத்திட்டது யார்? இத்தனை பெரிய உலகம் இதனை படைத்திட்டது யார்? இயற்கையாக முடியுமா? இந்த படைப்பு இயற்கையாக முடியுமா? இந்த படைப்பு சூரியன் சூரியன், எத்தனை ஆச்சரியம்! சூரியன் சூரியன், சந்திரன் சந்திரன், நட்சத்திரம் நட்சத்திரம், எத்தனை ஆச்சரியம்! எவ்வளோ ஆச்சரியம்! அழகா பாடுறீங்களே. வெரி நைஸ். எழுப்பி பண்ணலாமா? வெரி குட். எழுந்துக்கோங்க. Shall we start? Ready, start. 1 2 3. இத்தனை பெரிய உலகம் இதனை படைத்திட்டது யார்? இத்தனை பெரிய உலகம் இதனை படைத்திட்டது யார்? இயற்கையாக முடியுமா? இயற்கையாக முடியுமா? இயற்கையாக முடியுமா இந்த படைப்பு? இயற்கையாக முடியுமா? இயற்கையாக முடியுமா? இயற்கையாக முடியுமா இந்த படைப்பு? சூரியன் சூரியன், சந்திரன் சந்திரன், நட்சத்திரம் நட்சத்திரம், எத்தனை ஆச்சரியம்! சூரியன் சூரியன், சந்திரன் சந்திரன், நட்சத்திரம் நட்சத்திரம், எத்தனை ஆச்சரியம்! எத்தனை ஆச்சரியம் சவுண்டே கேட்கலையே. எத்தனை ஆச்சரியம்! அப்படி வாய்ட்ட சவுண்ட் இல்லை, இப்படி கிளாப் பண்ணி இப்படி பண்ணணும். பண்ணுறியா? எத்தனை ஆச்சரியம்! நல்ல யூனிஃபார்மா. எத்தனை ஆச்சரியம்! நல்ல இப்படி இப்படி, எத்தனை ஆச்சரியம்! வெரி நைஸ். திரும்ப பண்ணலாமா? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. இத்தனை பெரிய உலகம் இதனை படைத்திட்டது யார்? இத்தனை பெரிய உலகம் இதனை படைத்திட்டது யார்? இயற்கையாக முடியுமா? இயற்கையாக முடியுமா? இயற்கையாக முடியுமா இந்த படைப்பு? சூரியன் சூரியன், சந்திரன் சந்திரன், நட்சத்திரம் நட்சத்திரம், எத்தனை ஆச்சரியம்! சூரியன் சூரியன், சந்திரன் சந்திரன், நட்சத்திரம் நட்சத்திரம், எத்தனை ஆச்சரியம்! வெரி நைஸ். கிளாப்பிங் ஹேண்ட்ஸ். வெரி குட். கலக்கிட்டீங்களா எல்லாரும்? தள்ளி வா தள்ளி வா. திரும்ப நம்ம முதல்ல ஒரு பாட்டு பாடணும். இந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? என்ன பாடுறா? மறந்து போச்சா? யாருக்கு ஞாபகம் இருக்கு? நான் ஆக்ஷன் பண்ணுறேன்.
தேவனை துதிப்பது நல்லது. வெளிச்சத்தின் பிள்ளையாக நட 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 வெளிச்சத்தில் நட 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 வெளிச்சத்தில் நட 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 வெளிச்சத்தில் வெளிச்சத்தின் பிள்ளையாக தேவனை நேசிப்பது நல்லது. தேவனை நேசிப்பது நல்லது. வெளிச்சத்தின் பிள்ளையாக ஓடு 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 வெளிச்சத்தில் ஓடு 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 வெளிச்சத்தில் ஓடு 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 வெளிச்சத்தில் வெளிச்சத்தின் பிள்ளையாக தேவனை சேவிப்பது நல்லது. தேவனை சேவிப்பது நல்லது. தேவனை சேவிப்பது நல்லது. வெளிச்சத்தின் பிள்ளையாக தேடு 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 வெளிச்சத்தில் தேடு 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 வெளிச்சத்தில் தேடு 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 வெளிச்சத்தில். ரெண்டாவது பாட்டு பண்ணணும். என்ன பாட்டு? இந்த இந்த பூமி இந்த உலகத்தில் இந்த பூமி. பாட்டு தான் தேவனை துதிப்பது. ஒன்று யோசிங்களே. நீங்க ஒன்று யோசிங்களே. ஒன்று இத்தனை பெரிய உலகம் இதனை படைத்திட்டது யார்? இத்தனை பெரிய உலகம் இயற்கையாக முடியுமா? எத்தனை ஆச்சரியம்! சூரியன் சூரியன், சந்திரன் சந்திரன், நட்சத்திரம் நட்சத்திரம், எத்தனை ஆச்சரியம்! வெரி குட். ஃபர்ஸ்ட் பாட்டு. தே 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 தேவனை துதிப்பது நல்லது. செகண்ட் பாட்டு. செகண்ட் சாங். செகண்ட் சாங். ஃபர்ஸ்ட் சாங். ஃபர்ஸ்ட் சாங். செகண்ட் சாங். ஃபர்ஸ்ட் சாங். செகண்ட் சாங். இப்போ ஃபர்ஸ்ட் சாங். Sing the first song. தேவனை துதிப்பது நல்லது. நட 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 தேவனை நேசிப்பது நல்லது. தேவனை சேவிப்பது நல்லது. Very good. Clap your hands. Super. Second song. Very good.
குட். எத்தனை ஆச்சரியம். சூப்பர். நல்லா கிளாப் பண்ணிடு. வெரி குட். உட்காந்துக்கோ. பாட்டு நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சா? எத்தனை பாட்டு பாடணும்? முதல் பாட்டு என்ன பாட்டு? வெரி குட். செகண்ட் சாங் என்னது? வெரி குட். சூப்பர். அப்போ ஞாபகத்தில் இருக்குன்னு அடுத்த வாட்டி வரும்போது ஞாபகம் இருக்குமா? இருக்குமா? ஓகே, வெரி குட். சூப்பர். இப்போ வந்து ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன், சரிங்களா? அப்பா அம்மா வந்து கூப்பிட்ட உடனே யாரெல்லாம் வந்து உடனே ஓடி போவீங்க? உன் பேர் என்ன பேர்? மெரிஷாவா? பிரதிஷா. உன் பேர் என்ன பேரா? ஆகாஷ். வனா ஆகாஷ். ஓகே, ஹேண்ட்ஸ் டவுன். ஆகாஷ் அப்படின்னு உங்கள் அம்மா கூப்பிட்ட உடனே என்னம்மா அப்படின்னு ஓடி போவியா? ஆகாசு, ஏ ஆகாசு, ஏல ஆகாசு, ஏ ஆகாசு அப்படின்னு உங்கள் அம்மா 5th டைம் கூப்பிடும்போது என்ன அப்படின்னு கேட்பியா? என்னன்னு கேட்டு அங்கேயே படுத்திருப்பியா? என்னன்னு கேட்டு ஓடி போய் உங்கள் அம்மா கிட்டே போய் நிற்பியா? என்னன்னு கேட்பேன், அவ்வளோதான். என்னென்னு பக்கத்தில் போய் நிற்க மாட்டேன், அப்படி தானே? கூப்பிட்ட உடனே ஃபஸ்ட்டு சவுண்டுக்கு என்ன போயிடுவியா? 5th சவுண்டுக்கு போவியா? ஃபஸ்ட்டு பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லும் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், சரியா? அதனால் என்ன செய்யக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது. ஓகே, எத்தனாவது? யார் வந்து ஃபஸ்ட்டு சவுண்டுக்கு போவீங்க? எப்போவாவது போவ நீ? நீ எப்போவுமே போயிடுவ. நீ எப்போவுமே போயிடுவ. என்னம்மான்னு உடனே பக்கத்தில் போயிடுவ. நீ என்ன உடனே போயிடுவ. 2வது சவுண்டுக்கு போவியோ? என்னன்னு மாத்திரம் கேட்டு உட்காந்துக்கிடுவேன், பக்கத்துலலாம் போக மாட்டேன். நீ எப்போ மாச்சு போவேன்? நீ எப்போ மாச்சு போவேன்? நீ எப்போ மாச்சி? நீங்கள் எப்போ மாச்சு போவீங்க? நீங்கள் எப்போ மாச்சு போவீங்க? ஆகாஷ் நிறைய தடவை நீ போயிருக்க. குட் பாய். நீ சில நேரம் தான் போகாமல் இருப்ப. வெரி குட். நீ என்னன்னு கேட்டு அப்படியே படுத்துக்கிடுவேன். வெரி குட். ஓகே, ஆனால் அம்மா அப்பா கூப்பிட்ட உடனே என்ன செஞ்சிடணும்? அம்மா கிட்ட போய் என்னம்மா கூப்பிட்டீங்களாம்மா, என்னப்பா கூப்பிட்டீங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கணும், சரியா? கூப்பிட்டீங்களாச்சி அப்படின்னு சொல்லி கேட்கணும். வெரி குட் பாய், சரியா? ஸோ முதல்ல பெற்றவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு வசனம் இருக்குது. அந்த அந்த குட்டி பையனை அப்படி திருப்பி பார்க்கலாங்கண்ணே. ஆகாஷ், அவனை அப்படி டேன் பண்ணி விடு. கதை கேட்கலாமா? ஓகே, நீங்கள் யாரும் அவனை தொடக்கூடாது, சரியா? அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகே ஆகாஷ், நீ அவனை பார்க்காத என்னைய பார். ஓகே, அம்மா அப்பா கூப்பிட்ட உடனே என்ன செஞ்சிடணும்? பக்கத்தில் போய் நிற்கணும். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் பிறந்த உடனே உன்னை உங்கள் அம்மா எடுத்து குளிப்பாட்டி உன்னை தொடச்சி உனக்கு உச்சா கழுவி விட்டு உனக்கு 2 பாத்ரூம் கழுவி விட்டு உன்னையெல்லாம் வளர்த்தது யாரு? சொல்லு, யாரு? அம்மா, அப்படி தானே? அப்போ அம்மா கூப்பிடும்போது நம்ம என்ன செய்யணும்? பயபக்தியாக இருக்கணும். இந்த வாரேம்மா அப்படின்னு சொல்லி ஓடணும். நீங்கள் எல்லாரும் அப்படியே கால் முளைச்சி கை முளைச்சி நடக்கிற மாதிரியே மேலேருந்து என்ன செஞ்சிடல, விழுந்துடல. எல்லாத்தையுமே உன்னை தவளை வைக்கும்போது பார்த்து, நீ நடக்கும்போது பார்த்து, நீ உட்காரும்போது பார்த்து, அப்படியே உங்கள் எல்லாரையும் ரசித்து வளர்க்குறது யார் அப்படின்னா உங்கள் அப்பா அம்மா, சரியா? ஸோ அப்பா அம்மா சொன்ன உடனே நம்ம உடனே என்ன செஞ்சிடணும்? கீழ்ப்படியணும். ஓகேவா? ஸோ அதான் பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. சொல்லு பார்க்கலாம் எல்லாரும். உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. நம்ம பெற்றவங்களுக்கு வந்து எல்லா காரியத்திலும் என்னச்சு? நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். இப்படி தான் வந்து பைபிளில் வந்து யார்? ஆபிரகாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு மனுஷர் இருந்தார், சரியா? அவருக்கு வந்து ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமையே இருந்தது. அப்புறம் அவருக்கு 100 வயசு ஆகும்போது அவர் தாத்தாவானதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து கடவுள் வந்து என்ன செஞ்சாங்க?
ஒரு பேபி கொடுத்தாங்க. சரியா? அந்த பையன் வந்து இந்த இவ்வளோ ஹைட்டுக்கு வளர்ந்துட்டான். இப்போ பிறந்து இவ்வளோ ஹைட்டுக்கு வளர்ந்துட்டான். வளர்ந்த உடனே வந்து கடவுளுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு சந்தேகம் வந்துச்சு. இந்த ஆபிரகாம் வந்து எனக்கு பிரியமாக இருக்கிறானா, என் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கானா, அல்லது அந்த குட்டி பையனை கூப்பிட்டுங்க வை விஜியா விஜி வஜி வஜியா வஜி நேராக உட்காந்துக்கோ தங்கம், உட்காந்துக்கோ. குட். சரி, ஆபிரகாமை வந்து யார் ரொம்ப நேசிச்சா அப்படின்னா கடவுள் வந்து ஆபிரகாமை ரொம்ப நேசிச்சார். ஏன்னா ஆபிரகாம் வந்து உண்மையும் உத்தமமாக இருப்பான், ஒழுங்காக வந்து கடவுள்கிட்ட பேசுவான், டெய்லி ப்ரேயர் பண்ணுவான். அதனால் ஆபிரகாமுக்கு கடவுளுக்கு வந்து ஆபிரகாம்னா ரொம்ப பிடிக்குமா. அப்போ உடனே என்ன செஞ்சாங்க, 100வது வயசில் ஒரு மகனை கொடுத்துட்டாரு ஆபிரகாமுக்கு. அந்த மகன் என்ன பண்ணார், அந்த மகன் இவ்வளோ ஹைட் ஆனதுக்கப்புறம் கடவுளுக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்துச்சு. நான் இவனுக்கு 100வது வயசில் ஒரு குழந்தைய கொடுத்துருக்கேனே, இவன் வந்து என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கானா, அல்லது இவன் பையன் மேலே ரொம்ப பாசமாக இருக்கானா, இதை நம்ம டெஸ்ட் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் கிட்ட வந்து கடவுள் வந்து சொல்கிறாரு, நீ வந்து என்ன செய், உன் பையனை கூட்டிக்கிட்டு அந்த மலை மேலே போய் எனக்கு நீ பலியிட்டுரு அப்படின்னு சொல்கிறார். பையன் எத்தனை வயசு கழிச்சு பிறந்தான்? 100 வயசு கழிச்சு பிறந்தான். அப்படி தானே? அப்படி இப்போ அவ்வளோ நாள் கழித்து பிறந்த பையனை என்ன செய்கிறாரு, பலி கொடுத்துரு எனக்குன்னு சொல்கிறாரு கடவுள். உடனே ஆபிரகாம், இல்லை நான் முடியாது, நீங்கள் எனக்கு ரொம்ப நாள் கழித்து தான் குழந்தை கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் முடியாது, அப்படிலாம் சொல்லவே இல்லை. சரி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, பையனை கூட்டிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு வேலைக்காரனையும் கூட்டிக்கிட்டு அந்த மலைக்கு நடந்து போய்கிட்டே இருக்காங்க. உங்கள் பையன் வந்து அப்பாட்ட வந்து கேட்டிருப்பானா கேட்க மாட்டானா எங்கே போகிறோன்னு? உங்கள் அம்மா வந்து நம்ம அந்த உங்கள் அம்மா வந்து இங்கே வாடா அப்படின்னு சொல்லி உன்னை கையை பிடிச்சி கூட்டு போகும்போது என்ன செய்வேன், இம்மா எங்கேம்மா போகிறோம், இம்மா எங்கேம்மா போகிறோம், இம்மா எங்கேம்மா போகிறோம், இம்மா எங்கேம்மா போகிறோம், இவன் எங்கேம்மா போகிறேன் சொல்லுமா 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 அப்படி சொல்லுவல்ல. அப்போ அவரும் கேட்டிருப்பார்ல, ஒரு பையனும் கேட்டிருப்பார்ல. அவர் பையன் வந்து கேட்குறான், அப்பா நம்ம இப்போ எங்கேப்பா போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது வந்து அவங்க அப்பா சொல்கிறாங்க, அதோ அந்த மலை இருக்குல்ல, அந்த மலையில் போய் நம்ம பலியிட போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். பலியிடுறதுக்கு வந்து என்னது பலியிடுவாங்க, ஆடு பலியிடுவாங்க, மாடு பலியிடுவாங்க, இது மாதிரி கழுதை பலியிடுவாங்க, ஏதாவது ஒரு அனிமல்ஸ் தான் பலியிடுவாங்க. இவங்க பலியிடுறதுக்கு எதுவுமே கொண்டு போகலை. கடவுள் யாரை பலியிட சொன்னார்? ஆபிரகாமோட பையனை தானே. ஆனால் என்ன செய்யலை, இங்கே எதுவுமே கொண்டு போகலை. அப்போ பலியிடுறதுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை தேவன் பார்த்து கொள்ளுவார் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, இவர் வந்து அப்படியே போயிட்டே கூட்டு போயிட்டுருக்காரு. கூட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன செஞ்சுட்டாங்க, மலை மேலே ஏறிட்டாங்க. மலை மேலே ஏறி மலை மேலே அங்கே இருந்த கட்டைகள் எல்லாத்தையும் விறகுகட்டெல்லாம் கொண்டு போயிருந்தாங்க. அந்த விறகுகட்டை எல்லாத்தையும் எடுத்து அப்படியே அழகாக நீட்டாக அப்படியே அடுக்கி வைக்கிறாங்க. அடுக்கி வச்சுட்டு அப்படியே பையன் நினச்சிடறாரு, பையனை கூப்பிட்டு இங்கே வா தம்பி இது மேலே படு அப்படின்றார். படுத்துட்டு அப்போ என்ன அர்த்தம், யாரை பலியிட போகிறதா அர்த்தம்? மகனை. அப்போ அந்த பையனுக்கு புரிஞ்சிருக்குமா புரிஞ்சுக்காதா? நம்மளை தான் நம்ம அப்பா கொல்ல போகிறாருன்னு புரிஞ்சிருக்குமா புரிஞ்சுக்காதா? இப்போ உங்கள் அப்பா உங்களை கூப்பிட்டு அப்படியே இந்த கட்டையெல்லாம் அடுக்கி வச்சு அதுக்கு மேலே உன்னைய வச்சு ஒரு கத்தியை எடுத்துகிட்டு நின்னா நீ என்ன சொல்லுவ? உனக்கு லூஸாப்பா பிடிச்சிட்டு என்னையே கொண்டுந்தியாம்ப்பா இங்கே வச்சுருக்க, கேப்பே கேட்க மாட்டியா? ஆனால் அவங்க பையன் என்ன செய்யலை, ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. அவங்க அப்பா சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சிருந்தார். அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அவர் அப்படியே தூக்கி அந்த கட்டை மேலே அப்படியே படுக்க வைக்கிறார். படுக்க வச்சுட்டு அவர் இடுப்பில் இருந்த கத்தியை எடுத்துட்டு ஓங்கி குத்த போகிறாரு. அப்போவும் அந்த பையன் என்ன செய்யலை, ஒன்றுமே செய்யலை. அவன் குத்த போகிறத பார்த்துட்டு கடவுள் என்ன செய்கிறாரு, ஆபிரகாமே நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நிப்பாட்டினோடனே அவன் அப்படி நிப்பாட்டுறான். நான் வந்து நீ யார் மேலே பாசம் ரொம்ப வச்சுருக்கேன்னு அவனை டெஸ்ட் பண்ணேன், ஆனால் நீ என்ன செஞ்சுருக்க, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிட்ட அப்படின்னு சொல்லி நீ உன் மகன் என்ன செய்ய வேண்டாம், நீ பலி செலுத்த வேண்டாம், நீ வந்து போ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. அந்த பையனும் என்ன செய்யலை, அவங்க அப்பா கிட்ட எந்த ஒரு வார்த்தையும் கேட்காம அவங்க அப்பா சொன்ன வார்த்தைக்கு என்ன பண்ணான், அப்படியே கீழ்ப்படிஞ்சான். இப்படி தானே? அதே போல் நம்மளும் என்ன செய்யணும், நம்ம அப்பா அம்மாவுக்கு எல்லா காரியத்துலேயும் எப்போதும் என்ன செய்யணும், கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, அப்பா ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா பாங்க நான் பிறப்பேன், சரி அப்பாங்க இந்த வாரேன், இந்த 1 நிமிஷம், இந்த 2 நிமிஷம், இந்த வந்துடுவேன், கொஞ்சம் பொறுங்க, இந்த வாரனே அப்படிலாம் நினச்சிக்கூடாது. நம்ம
சொல்லக்கூடாது. சரிம்மா, சரிப்பா அப்படின்னு சொல்லி சொல்லணும். சரியா? இதே மாதிரி இன்னொருத்தர் ஒரு நாள் ஒரு ஒரு மனுஷனுக்கு 2 பையங்க இருந்தாங்களாம். எத்தனை பையங்க இருந்தாங்க? அதில் முதல் பையனை பார்த்து அந்த மனுஷன் சொன்னாராம், அந்த தகப்பன் சொன்னாராம், நீ நம்ம வயலுக்கு போய் கொஞ்சம் தண்ணி பாய்ச்சிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே அந்த பையன் சரிப்பா நான் போய் தண்ணி பாய்ச்சிட்டு வந்துடுதப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாராம், சொன்னாராம். அப்புறம் 2வது பையன்ட்டையும் போய், தம்பி நீயும் போய் வயலில் போய் தண்ணி பாய்ச்சிட்டு வந்துருப்பான்னு சொல்லி அவங்க அப்பா சொன்னாராம். உடனே அதெல்லாம் முடியாது போங்க, எனக்கு ஒரு வேலை இருக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2வது பையன். உடனே எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு, என்னடா நம்ம பிள்ளை நம்மளை எதிர்த்து பேசுதுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாயிட்டு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கும்போது இந்த பெரிய பையன் என்ன சொல்லியிருந்தான், சரிப்பா நான் தண்ணி ஊற்றுறேன்ப்பா நம்மளா. ஆனால் அந்த பையன் என்ன செய்யலை, போகவே இல்லை, வீட்டில் பேசாமல் உட்காந்துக்கிட்டான். உங்கள் அப்பா கிட்ட என்ன சொன்னா, சரிப்பா இந்த பையன்தான்ப்பா அந்த போகிறப்பா சரிப்பா அப்படின்னா. ஆனால் என்ன செய்யலாமே, போகவே இல்லை, வீட்டிலே உட்காந்துக்கிட்டான். ஆனால் 2வது பையன் என்ன பண்ணான்னா, ஐயோ நம்ம அப்பா மனசை கஷ்டப்படுத்திட்டோமே, நான் அப்பாவிட்ட சல்லுன்னு எதிர்த்து பேசிட்டேனே, அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு, சே நம்ம வயலுக்கு போய் தண்ணி ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லி 2வது பையன் அவன் வயலுக்கு போய் என்ன செஞ்சுட்டான், தண்ணி ஊற்றுறதுக்காக போயிட்டான். சரியா? இப்போ அந்த 2 பையங்களில் எந்த பையன் நல்ல பையன்? ஏன் அவன் அவங்க அப்பா பேச்ச முதல்ல கேட்கவே இல்லைல்ல? ஏன் ஃபஸ்ட்டு பையன்? ஏன் 2 பேருமே கிடையாது? சரின்னு சொல்லிட்டு 8th பேசிட்டான். அப்புறம் என்ன செஞ்சுட்டானா செய்யலையா? 8th பேசினது தப்பு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான், தப்பை சரி பண்ணனா சரி பண்ணலையா? சரி பண்ணிட்டான். பெரியவன் என்ன பண்ணான், அவங்க அப்பாட்ட அப்படியே நடிச்சுட்டான்ல அவங்க அப்பாட்ட, சரிப்பா நான் போயிருந்தேன்ப்பா அப்படின்னு நடிச்சுட்டான். ஆனால் போனானா? போகவே இல்லை. அப்போ யார் பண்ணது கரெக்டு, யார் குட் பாய்? செகண்ட் பாய் தான் குட். ஆனால் அவங்க அப்பா பார்த்துட்டாருல்ல, வயலில் போய் பார்க்கும்போது 2வது பையன் ஊற்றிக்கிட்டு இருக்காரு, வீட்டுக்கு பார்த்தா மொதல் பையன் படுத்துருக்காரு, அவங்க அப்பா பார்த்துட்டாரு. அப்போ யார் குட் பாய்ங்க? செகண்ட் பாய். நீங்கள்லாம் ஃபர்ஸ்ட் பாய் மாதிரியா செகண்ட் பாய் மாதிரியா? செகண்டா? அப்போ சொன்னோன்னே கேட்டுருவீங்களோ? ஃபர்ஸ்ட் பாய் என்ன பண்ணா, சரிப்பா சரிம்மா அப்படின்னு என்ன செஞ்சான், நடித்தான். நீங்கள் யாராவது நடிப்பீங்களா அப்படி? நடிச்சிட்டானோ? உங்கள் அம்மா சொன்னோடனே ஆமாம்மா நான் சரிம்மா நான் செஞ்சிருந்தேம்மா, நான் போக மாட்டேம்மா, அங்கே அந்த கடைக்கெல்லாம் நான் போக மாட்டேங்கம்மா, நான் செஞ்சிருமான்னு யாரெல்லாம் நடிப்பா? சரி நடிக்கக்கூடாது. சரியா? இனிமேல் செய்யக்கூடாதுண்ணே. குட் கேர்ள். இனிமேல் செய்ய மாட்டா பாப்பா, அவன் நல்ல பிள்ளையாயிட்டானே. அது நம்ம பண்ணுறது எல்லாத்தையும் யார் பார்த்துட்டு இருக்கா? ஏசப்பா பார்த்துட்டே இருக்காங்க. அது நம்ம என்ன செய்யக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது. கீழ்ப்படிந்த உள்ள பிள்ளைகளாக நினச்சி நம்ம இருக்கணும். யார் மாதிரி? அந்த செகண்ட் பாய் மாதிரி. சரியா? ஸோ அப்பா அம்மா என்ன சொன்னாலும், டீச்சர்ஸ் என்ன சொன்னாலும், உங்கள் பாட்டி தாத்தா என்ன சொன்னாலும், சரி தாத்தா சரி பாட்டி அப்படின்னு சொல்லணும். இந்த வாரேன் அப்படின்னு சொல்லி நடிச்சுட்டு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. காது கேட்டுச்சுதா, மண்டையில் ஏறிடுச்சுதா, மறக்குமா? இது மறக்கக்கூடாது. நீ நடக்கும்போது உனக்கு இது ஞாபகத்தில் இருக்கணும், உங்கள் வீட்டில் இருக்கும்போது உனக்கு ஞாபகத்தில் இருக்கணும், உங்கள் அம்மா கூப்பிடும்போது நான் சொல்கிற வார்த்தை உனக்கு ஞாபகத்தில் இருக்கணும். ஐயோ அந்த டீச்சர் சொன்னாங்கல்ல, நம்ம என்ன செஞ்சிடணும், என்னமான்னு உடனே கேட்டணும்னு சொல்லி உனக்கு தோணணும். சரியா? நீ பண்ணுறது எல்லாத்தையும் யார் பார்த்துட்ருக்குறா? ஏசப்பா பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம பொய் பேசக்கூடாது. சரியா? வெரி குட். நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? ப்ரேயர் பண்ணலாமா? ஓகே. முட்டு போட்டுக்கோங்க. கண்ணை மூடுங்க, கை கூப்புங்க, நேராக நீல் ஸ்ட்ரைட், நல்லா நேராக. அப்படி கை மேலே போகக்கூடாது, கை நெஞ்சுக்கு வரணும். இப்படி வச்சுக்கணும். அப்படிதான். கண்ணை முடிக்கோ. நான் சொல்லுவீங்களா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாள் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி, இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக நன்றி.
நாங்கள் நல்ல பாட்டு பாடுறதுக்கு உதவி செய்ததுக்காக நன்றி. நாங்கள் நல்ல வசனங்களை கேட்க உதவி செஞ்சதுக்காக நன்றி. நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த கதைக்காக நன்றி. இந்த கதையில் உள்ள கேரக்டர் மாதிரி நாங்கள் நல்ல பிள்ளைகளாக இருக்க உதவி செய்ததுக்காக நன்றி. எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் அப்பா கிட்ட, எங்கள் பாட்டிகிட்ட, எங்கள் தாத்தாட்ட, எங்கள் டீச்சர்ஸ்கிட்ட நாங்கள் கீழ்ப்படிஞ்சு நடக்க உதவி செய்யுங்க. நாங்கள் யாரையும் எதிர்த்து பேசக்கூடாது. நீங்கள் எங்கள் கூடவே இருங்க. நாங்கள் என்ன செஞ்சாலும், நாங்கள் எங்கே போனாலும் உங்கள் கிருபை எங்கள் கூடவே இருக்கட்டும் ஏசப்பா. எங்கள் குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. என்னுடைய தம்பி தங்கச்சியை பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கள் பாட்டி தாத்தாவை பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களை இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வெரி குட். உட்காந்துக்கோ. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பாட்டு பாடணும்? வெரி குட். செகண்ட் பாட்டு. Very good. Very good. Clap your hands. God bless you all.